தாவீது ராஜா எந்த அக்கிரமமும் செய்யாமல் நீதியாய் நியாயமாய் நடந்தார். அதனால் யோனத்தான் மூலமாக தாவீதுக்கு ஒரு பாதுகாப்பு வந்தது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம். இந்த காலத்து மனிதர்கள் மிகவும் அறிவாளிகள், புத்திசாலித்தனமாக வாழ்கிறோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் 3000 வருடங்களுக்கு முன்பாக தாவீது ராஜாவின் காலத்தில் ஒரு சில ஞானமான காரியங்களை செய்திருக்கிறார்கள். கோடிங் முறையை பின்பற்றி இருக்கிறார்கள். இது அந்த காலத்திலேயும் இருந்திருக்கிறது. தாவீது ராஜாவின் காலத்தில் யோனத்தான் மிகுந்த ஞானமாக கோடிங் முறையில் சில செய்திகளை தாவீதையாவுக்கு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட செய்தி இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சவுல் பல முறை ஈட்டியை எடுத்து தாவீதை கொல்ல பார்க்கிறார். தன் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்து கொண்ட தாவீது ராஜா ஓடி போய் நயோதியில் இருக்கிற, அதாவது முதலில் ராமாவில் சாமுவேல் ஐயா இருக்கிறார், அவருடன் போய் சேர்ந்து இருவருமாக நயோதியிலே போய் தங்கி இருக்கிறார்கள். சாமுவேல் ஐயா கூட தாவீது ராஜா தங்கி இருக்கிறார். இப்படி இருக்கும்போது சவுல் ராஜா தாவீதை கொல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். இது யோனத்தானுக்கு தெரியாமல் இருக்கிறது. யோனத்தான் சவுல் ராஜாவின் குமாரனா இருக்கிறார். தாவீதும் யோனத்தானும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாய் இருக்கிறார்கள். அதனால் தாவீது ராஜாவுக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிறவராகவே யோனத்தான் இருக்கிறார். இந்த செய்தியை நாம் போய் யோனத்தானிடம் சொல்லுவோம் என்று தாவீது ராஜா நயோதியிலிருந்து புறப்பட்டு வருகிறார். வந்து யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக யோனத்தானை சந்திக்கிறார். யோனத்தானை சந்தித்து அவர் சவுலின் குமாரனாய் இருக்கிறார். உன்னுடைய தகப்பனார் என்னை கொல்ல பார்க்கிறார். இப்படியாக என் மேல் ஈட்டியை எடுத்து 2 முறை எய்தார். நான் அதிலிருந்து தப்பித்தேன். நான் என்ன தவறு செய்தேன்? நான் ஒரு தவறும் உங்களுக்கு செய்யவில்லையே, ஒரு அக்கிரமமும் நான் செய்யவில்லையே. அப்படி நான் அக்கிரமம் செய்திருந்தால் நீரே என்னை கொன்று போடும். உம்முடைய தகப்பனாரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டியதென்ன? நீரே என்னை கொன்று போடும் என்று தன் நண்பனாகிய சவுல் ராஜாவின் குமாரனாகிய யோனத்தானிடம் தாவீது ராஜா கேட்கிறார். இதை கேட்டதும் யோனத்தான் சொல்லுகிறார், அப்படியெல்லாம் இல்லை, உன்னை ஏன் என் தகப்பன் கொல்ல போகிறார் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் யோனத்தானுக்கு தெரியாது, சவுல் ராஜாவின் தன் தகப்பன் மனதில் இருக்கிற காரியம் தெரியாது. யோனத்தானாகிய நீர் என் மேல் பாசமாய் இருப்பதை உம்முடைய தகப்பனார் அறிவார். உமக்கு தெரிந்தால் நீர் காப்பாற்றி விடுவீர் என்று உம்மிடத்தில் சொல்லாமல் மறைவாக என்னை கொல்ல திட்டமிட்டிருக்கலாம் அல்லவா? அதனால் தயவு செய்து என்னை நோக்கி பாருங்கள். நான் உங்களுக்கு நன்மையே அன்றி தீமை ஒருபோதும் செய்ய நினைத்ததில்லை, செய்ததும் இல்லை. அப்படி இருக்க என்னை கொல்வானேன் என்று தாவீது ராஜா கேட்கிறார். இதை கேட்டதும் யோனத்தான், அப்படியானால் நான் இதை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது தாவீது சொல்லுகிறார், அப்படியானால் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோனத்தான் தாவீதிடம் கேட்கிறார். அதற்கு தாவீது, இது மட்டும் இல்லாமல் தாவீது ராஜா இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம்தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு உன்னுடைய தகப்பனார் என்னை கொல்ல தீவிரமாய் இருக்கிறார் என்று யோனத்தானிடம் சொல்கிறார். அப்பொழுது யோனத்தான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு தாவீது ராஜா, நாளைக்கு அமாவாசை. அந்த நாளில் நான் ராஜாவின் முன்பாக எல்லோருடனும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட வேண்டும். நான் நாளை வரப்போவதில்லை. நான் நாளை வரவில்லை என்றால் உம்முடைய தகப்பனார் கேட்பார், உம்மிடம் கேட்பார், ஏன் தாவீது வரவில்லை என்று கேட்பார். அப்பொழுது நீங்கள் என் சகோதரர்கள் பலியிட போகிறார்கள், வருடத்தில் ஒரு முறை பலியிட போவார்கள், அதுபோல பலியிட போகிறார்கள். அதற்கு என்னை வரவழைத்திருக்கிறார்கள். நான் போக வேண்டும் என்று உம்மிடம் கேட்டுக்கொண்டேன் என்றும் நீர்தான் என்னை அனுப்பிவிட்டீர் என்றும் சொல்லும். அப்பொழுது உம்முடைய தகப்பனார் என் மேல் எரிச்சல் அடைந்தால் அப்பொழுது அவர் என் மேல் கோபமாய் இருக்கிறார், என்னை கொல்ல பார்க்கிறார் என்பது உண்மை. அப்படியானால் போய்விட்டு வரட்டும் என்று சொன்னால்
அவர் என்னோடு சமாதானமாய் இருக்கிறார் என்று பொருள். அப்படி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று தாவீது ராஜா யோனத்தானிடம் சொல்லுகிறார். அதற்கு யோனத்தான், அப்படியே செய்வோம் என்று சொல்கின்றார். இப்படி என் தகப்பனார் என்ன மனநிலையில் இருக்கிறார் என்பதை நான் தெரிந்து கொண்டு, கல் அண்டையிலே நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள், மறைந்திருங்கள். நான் என் தகப்பனாரின் மனநிலையை அறிந்த பின்பாக ஒரு சிறுவனை கூட்டிக் கொண்டு நான் இந்த இடத்தில் மறைவாக வருகிறேன். யாருக்கும் தெரியாமல் நான் வருகிறேன். அப்பொழுது நான் ஒரு அம்பை எய்து அந்த பிள்ளையாண்டானை போய் நான் எடுத்து வர சொல்லுவேன். அந்த சிறுவனை நான் போய் எடுத்து வர சொல்லுவேன். அவன் ஓடி போய் எடுக்க போகும்போது நீங்கள் கவனித்துக் கொண்டிருங்கள். இன்னும் தூரமாய் போய் எடுத்துக்கொண்டு வா, சீக்கிரமாய் போ என்று நான் சொன்னால், என் தகப்பனார் உன்மேல் கோபமாய் இருக்கிறார், நீங்கள் போய்விடுங்கள் என்று பொருள். ஒருவேளை நான் அந்த பிள்ளையிடம் அம்பு பக்கத்தில் தான் இருக்கிறது, இங்கேயே எடுத்துக்கொள் என்று நான் அவனிடம் சொன்னால், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், என் தகப்பனார் உன்னிடத்தில் சமாதானமாய் இருக்கிறார் என்று பொருள் என்று யோனத்தான் கோடிங் முறை போல சொல்லி இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்ட தாவீது அப்படியே ஒப்புக்கொண்டார். அதை புரிந்து கொண்டு அவர் சென்று விட்டார். அப்பொழுது யோனத்தான், நான் உம்மை காப்பாற்றி விடுகிறேன். ஒருவேளை என் தகப்பனார் கோபமாய் இருந்தால் இப்படியாக அவருடைய மனநிலையை உமக்கு தெரிவித்து நான் உம்மை காப்பாற்றி விடுகிறேன். அப்படி நீங்கள் காப்பாற்றப்பட்ட பின்பு எந்த காலத்திலும் இனிவரும் எதிர்காலத்தில் என் மேலோ என் குடும்பத்தின் மேலோ பகையாய் இருக்கக்கூடாது. எங்களுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது. எங்கள் சந்ததியின் மேல் நீங்கள் இரக்கம் காட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று யோனத்தான் கேட்கிறார். அதாவது யோனத்தானின் மனதை சற்று கவனித்து பார்க்க வேண்டும். யோனத்தான் தாவீது ராஜாவாவதை விரும்புகிறார், வெறுக்கவில்லை. தான் ராஜாவாக வேண்டும் என்று நினைக்கவில்லை. தாவீது ராஜாவானால் ஆகட்டும், ராஜாவாக இருக்கட்டும், நம் தகப்பனுக்கு பின்பு நாம் ராஜ்யபாரத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்பவில்லை. தாவீது ஆளுகை செய்யட்டும், அப்படி ஆளுகை செய்யும் போது என் குடும்பத்தை நீர் அழித்து போடக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறார். யோனத்தான் தாவீதை மிகவும் நேசிக்கிறார். அதே போல கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய சித்தத்திற்கு அவர் இடம் கொடுக்கிறார். கர்த்தருடைய சித்தம் நிறைவேற அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தருடைய சித்தத்திற்கு எதிர்த்து நிற்கவில்லை. இது ஒரு நல்ல மனிதனுக்கு அடையாளமாய் இருக்கிறது. இப்படியாக மிகவும் நெருங்கிய நட்புடன் தாவீது யோனத்தான் இருவரும் இருந்தனர். இந்த நிலையில், அதாவது யோனத்தான் தாவீது ராஜாவின் உயிரை காப்பாற்றுகிறார். அதற்கு பதிலாக தாவீது ராஜாவும் யோனத்தானின் குடும்பத்தின் மேல் பிற்காலத்தில் கவனமாய் இருக்க வேண்டும், தீங்கு செய்யக்கூடாது, எங்களை கொன்று போடக்கூடாது என்று யோனத்தான் கேட்டுக்கொள்கிறார். அதற்கு தாவீது ராஜாவும் உடன்படிக்கை செய்து ஒப்புக்கொள்கிறார். இப்படி பேசி முடித்த பின்பு யோனத்தான் தன் வீட்டிற்கு சென்று விடுகிறார். தாவீதும் சென்று விடுகிறார். இப்படி நடந்து முடிந்த பின்பு மறுநாள் காலையில், அது அமாவாசை அன்று, மாதத்தின் முதல் நாளான அமாவாசை அன்று எல்லோரும் சாப்பிட உட்கார்கிறார்கள். ராஜா சுவரண்டையில் எப்பொழுதும் தான் இருக்கையில் தான் உட்காருகிறார். இதே போல ஒவ்வொருவரும் அவரவர் உட்கார வேண்டிய இடத்தில் முறையாக உட்கார்கிறார்கள். அப்பொழுது தாவீது வந்து உட்கார வேண்டிய இடத்தில் அவர் உட்காரவில்லை. இடம் காலியாக இருக்கிறது. அப்பொழுது சவுல் ராஜா, தாவீது ஏதாவது தீட்டுப்பட்டிருக்கலாம், அதனால் சாப்பிட விருந்துக்கு வரவில்லை என்று நினைத்து கொண்டார். அதாவது இறந்த பொருள்களை தொட்டோ வேறு ஏதாவது தீட்டான காரியங்களை இவர் தொட்டிருக்கலாம். அதனால் ஒரு நாள் முழுவதும் தீட்டான காரியங்களை தொட்டுவிட்டு விரதத்திற்கு வரக்கூடாது என்று இருந்திருக்கலாம் என்று நினைத்துக் கொள்கிறார். அமாவாசை அன்று தாவீது வரவில்லை என்றதும் சவுல் ராஜா ஏதாவது தீட்டுப்பட்டிருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டார். பின்பு மறுநாள் அடுத்த நாள் சாப்பிட உட்காரும் போது அப்பொழுதும் தாவீது ராஜா வரவில்லை. உடனே சவுல் ராஜா தன் மகனாகிய யோனத்தானை நோக்கி, எங்கே உன் தோழன்? தாவீது சாப்பிட வரவில்லையே என்று கேட்டார். அதற்கு யோனத்தான், தாவீதின் சகோதரர்கள் பலியிடப் போகிறார்கள்,
அதற்கு தாவீதை வர சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு போக வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டான். நான் போய் வர சொல்லும்படி அனுப்பி வைத்தேன் என்று யோனத்தான் சொல்லுகிறார். அப்பொழுது சவுல் மிகுந்த கோபம் உண்டு அவருடைய தாயை திட்டி, யோனத்தானை திட்டி, யோனத்தானின் தாயை திட்டி, யோனத்தானை கோபமாக திட்டி, பயங்கரமாக பேசிவிட்டு, நீ உன் தோழனுக்கு உடந்தையாக இருக்கிறாய் என்று மகா கோபமாக பேசுகிறார். இதை கேட்டதும் யோனத்தான், ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? என் தோழன் என்ன கெடுதல் செய்தான்? அவன் செய்த அக்கிரமம் என்ன? அவனிடத்தில் ஒரு குற்றமும் இல்லையே. அப்படி இருக்க நீங்கள் ஏன் அப்படி பாய்க்கிறீர்கள் என்று யோனத்தான் கேட்கிறார். இதை கேட்டதும் சவுல் ராஜா மிகுந்த கோபம் உண்டு தன்னுடைய ஈட்டியை எடுத்து யோனத்தானை கொள்வதற்கு யோனத்தான் மேல் அடிக்கிறார். யோனத்தான் தப்பித்துக் கொள்கிறார். இப்படி நடந்த பின்பாக யோனத்தான் கோபமாக சாப்பிடாமல் எழும்பி வந்து விடுகிறார். அமாவாசையின் மறுநாள் அன்று அவர் சாப்பிடவில்லை, விலகி வந்து விட்டார். அதன் பின்பாக மறுநாள் அடுத்த நாள் நேராக ஒரு சிறுவனை அழைத்து கொண்டு தன் கையில் அம்பை எடுத்துக்கொண்டு அம்பு வில் இவைகளை எடுத்துக்கொண்டு தாவீது ராஜாவுக்கு சொல்லி இருந்த அந்த கல்லின் இடத்தில் போகிறார் யோனத்தான். அங்கு போன பின்பு அதே நேரத்தில், அதாவது யோனத்தான் சொல்லிய அதே நேரத்தில் தாவீதும் அந்த இடத்தில் வந்து அமர்ந்திருந்தார். கல்லில் இடையில் மறைந்து கொண்டு ஒளிந்து கொண்டு, அந்த கல் பெரிய கல், அதன் மறைவில் அவர் உட்கார்ந்திருந்தார் யாருக்கும் தெரியாமல். யோனத்தான் மறுபுறமாக வந்து தன் கையிலிருந்த வில்லை எடுத்து ஒரு அம்பை எய்து அந்த சிறுவனை நோக்கி போய் எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லுகிறார். அந்த சிறுவன் ஓடி போய் அந்த அம்பை எடுக்க போகிறான். அப்பொழுது தூரத்தில் இருந்து யோனத்தான் கத்துகிறார் சத்தமாக, அம்பு தூரத்தில் இருக்கிறது, இன்னும் தூரமாக போ, சீக்கிரமாக ஓடிப்போ, இங்கே வராதே, சீக்கிரமாய் ஓடிப்போ, சீக்கிரமாய் ஓடி போய் அங்கு தூரத்தில் இருப்பதை எடுத்துக்கொண்டு வா என்று கத்துகிறார். இதை கேட்டதும் தாவீது ராஜா புரிந்து கொண்டார். அதாவது என்ன நடந்திருக்கிறது, நமக்கு ஆபத்து வந்திருக்கிறது, அதனால்தான் சீக்கிரமாய் போ, வேகமாய் போ என்று யோனத்தான் சொல்லுகிறார் என்பதை காதில் கேட்டுக்கொண்ட தாவீது அப்படியே அமைதியாக மறைந்திருக்கிறார். அந்த அம்புகளை அந்த சிறுவன் எடுத்து வந்ததும் வில்லையும் அம்பையும் அந்த சிறுவனிடம் கொடுத்து விட்டு யோனத்தான் அந்த சிறுவனை அனுப்பி விடுகிறார். அந்த சிறுவன் போன பின்பாக அந்த கல்லின் அந்தப்புறத்தில் போய் தாவீதை சந்தித்து பேசுகிறார் யோனத்தான். உமக்கு ஆபத்து நேரிட்டது, நீர் சொன்னதெல்லாம் உண்மைதான் என்று யோனத்தான் சொல்லுகிறார். இப்பொழுதும் நீங்கள் விரைவாய் இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள். என் தகப்பனார் உம்மை கொல்ல வகை தேடுகிறார். ஆனாலும் என்னுடன் செய்த உடன்படிக்கையை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் போய்விட்ட பின்பு என்னையும் என் குடும்பத்தையும் எந்த தீங்கும் செய்யாதபடிக்கு எங்களை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். உடன்படிக்கையை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று தாவீது ராஜாவிடம் யோனத்தான் சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த காலத்தில் எதிரிகள் ராஜாவின் குடும்பத்தை அழித்து விடுவார்கள். அதனால் அதே போல யோனத்தானும் தன்னை அழித்து விடாதபடிக்கு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார். தாவீது ராஜாவும் அதற்கு ஒப்புக்கொண்டு கர்த்தரின் சாட்சியாக அவர் தன்னை தன் உயிரை காப்பாற்றியவருக்கு நன்மை செய்ய ஒப்புக்கொண்டு அவரும் புறப்பட்டு செல்கிறார். இந்த செய்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? முதலில் தாவீது ராஜா எந்த அக்கிரமமும் செய்யாமல் நீதியாய் நியாயமாய் நடந்தார். அதனால் யோனத்தான் மூலமாக தாவீதுக்கு ஒரு பாதுகாப்பு வந்தது. இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக யோனத்தானின் நற்குணத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். தன் நட்பை உயர்வாக எண்ணி ராஜ்ய பாரத்தை பெரிதாக எண்ணாமல் கர்த்தருடைய சித்தம் அது அடுத்ததாக தாவீதே ராஜாவாக வேண்டும் என்பது என்று தெரிந்து அதற்கு எதிர்த்து நிற்காமல் கர்த்தருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்கிறார். அதனால்தான் உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் சந்ததிக்கும் நீர் தீங்கு செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். தாவீதே எல்லா காரியத்தையும் சொல்லி இருக்கிறார். யோனத்தான் தான் அறிந்தே இந்த காரியத்திற்கு அவர் ஒப்புக்கொள்கிறார். இப்படிப்பட்ட நற்குணங்கள் நிறைந்தவர்களாய் யோனத்தானும் தாவீதும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் நட்பு உலகத்திற்கு நட்பின் இலக்கணமாக இருக்கிறது. 1 சாமுவேல் 21 அதிகாரம். கர்த்தருடைய பிள்ளைகள் உலக வாழ்க்கையில் போராடி போராடி வாழ்ந்தவர்களே
கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தவான்களாக, கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக, கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருந்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் இருந்ததானால் தயவு செய்து கலங்கவோ வேதனைப்படவோ தேவையில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம் பரிசுத்தமாய் இருப்பதினால் அதை பிடிக்காத பொல்லாத சாத்தானால் ஏற்படுகிற துன்பங்களும் போராட்டங்களுமே இவைகள். அதனால் பயப்படாமல் கலங்காமல் இதை எதிர்கொண்டு வீர மனிதர்களாக வீரத்துடன் வாழ்ந்து யுத்த களத்தில், வாழ்க்கை என்பது போராட்ட களம், அதை யுத்த களமாக நினைத்து நிமிர்ந்து நின்று தைரியமாக போராடி வெற்றி பெற நினைக்க வேண்டுமே தவிர, சுகமாய் ஒரு பூனைக்குட்டி தூங்குவது போல தூங்கிக் கொண்டு சுகமாய் வாழ வேண்டும் என்று நினைக்காமல் வீர தீரத்துடன் போராடி வெற்றி பெறுகிற ஒரு போர் வீரனை போல வாழ நினைக்க வேண்டும். ஆசாரியனாகிய அகிமெலேக்கினிடத்திற்கு தாவீது ராஜா செல்லுகிறார். தாவீது ராஜா தேவாலயத்திற்கு சென்று அகிமெலேக்கினிடத்தில் பார்க்கிறார். அப்பொழுது அகிமெலேக்கு எதிர்கொண்டு போய் தாவீது தன்னை நோக்கி வருவதை கேள்விப்பட்டு எதிர்கொண்டு வந்து, சுகம்தானா, சமாதானத்துடன் வருகிறீரா, ஒருவராக தனியாக வருகிறீரே என்று அக்கறையுடன் கேட்கிறார். அகிமெலேக்கு இதை கேட்டதும் தாவீது, அப்படியல்ல, சவுல் ராஜா சில ரகசியமான காரியங்களுக்காக என்னை அனுப்பி வைத்திருக்கிறார், அதனால் நான் தனியாக வந்திருக்கிறேன். சேவகர்கள் வேறு இடத்தில் இருக்கிறார்கள், அதனால் எனக்கு கொஞ்சம் அப்பம் கொடுங்கள் என்று தாவீது கேட்கிறார். அப்படி கேட்டதும் அகிமெலேக்கு, பரிசுத்த அப்பத்தை தவிர இங்கு வேறு அப்பம் இல்லை என்று சொல்லுகிறார். அதாவது தேவாலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் மேஜையில் 12 அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கும், அதனால் அது மட்டும்தான் இருக்கிறது, வேறு இல்லை என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த அப்பத்தை எடுத்துவிட்டு மறுபடியுமாக புது அப்பங்களை வைப்பார்கள். அங்கு வைக்கப்பட்ட பரிசுத்த அப்பங்கள் ஆசாரியர்கள் மட்டுமே புசிக்க வேண்டும், தீட்டுள்ளவர்கள் சாப்பிடக்கூடாது. அதுதான் இருக்கிறது என்று அகிமெலேக்கு சொல்லுகிறார். அதற்கு தாவீது ராஜா சொல்லுகிறார், ஏற்கனவே வைக்கப்பட்ட அப்பங்கள் எடுக்கப்பட்டு புது அப்பங்கள் வைக்கப்பட்டாயிற்று. அப்படியானால் இது சாதாரண அப்பம்தானே, இதை எனக்கு கொடுங்கள் என்று கேட்கிறார். அகிமெலேக்கு அந்த 5 அப்பங்களை கொடுக்கிறார். அதன் பின்பாக தாவீது, நான் அவசரமாக வந்தேன், சவுல் ராஜா சொல்லியதும் உடனே புறப்பட்டு வந்து விட்டேன், அதனால் பட்டயமாவது ஈட்டியாவது நான் எதையும் எடுத்துக்கொண்டு வரவில்லை, உம்மிடத்தில் ஏதாவது ஆயுதம் இருந்தால் கொடுங்கள் என்று கேட்கிறார். அதற்கு அகிமெலேக்கு, என்னிடம் ஏதும் இல்லை, நீர் பெலிஸ்தனாகிய கோலியாத்தை கொன்று அவனுடைய பட்டயத்தை வைத்திருந்தீர், அந்த பட்டயம் துணியால் சுற்றப்பட்டு ஏபோத்தின் அருகில் வைக்கப்பட்டிருக்கிறது, அதை வேண்டுமானால் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு தாவீது ராஜா, அது போதும், அது எனக்கு மிகவும் சிறந்ததாயிற்று என்று சொல்லி அந்த பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுகிறார். அப்பொழுது அந்த இடத்தில் இருந்து இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த சவுல் ராஜாவின் மேய்ப்பர்களின் தலைவன் ஒருவன் அங்கு இருக்கிறான். அவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு சவுல் ராஜாவுக்கு செய்தி அனுப்புகிறான் என்று தோன்றுகிறது. அந்த சமயத்தில் அவர்களை எதிர்த்து தாவீது ராஜா நேராக ஆகீஸ் என்கிற ராஜாவினிடத்தில், காத் ஊரின் தலைவன் அந்த ஆகீஸ் ராஜாவின் இடத்திற்கு ஓடுகிறார். அங்கு போன போது அங்கிருந்த ஜனங்கள், இது தாவீது அல்லவா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடினார்களே, அந்த தாவீது அல்லவா என்று சொல்லுகிறார்கள். தன்னுடைய அடையாளம் தெரியப்பட்டு விட்டது, இதனால் ஆகீஸ் என்னை கொன்று விடுவான் என்று பயந்து தாவீது ராஜா அந்த ராஜாவின் முன்னிலையில் நிற்கும் போதே அந்த வீட்டின் கதவை சுரண்டி கொண்டு கீறிக்கொண்டு, நகங்களால் கீறிக்கொண்டு வாயில் எச்சிலை விட்டு பைத்தியக்காரனை போல நடிக்கிறார். தாவீது அப்படிப்பட்ட ஒரு நிலை, தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேறு வழி இல்லாமல் பைத்தியக்காரனை போல நடிக்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த ராஜா, ஆகீஸ் ராஜா, இந்நாட்டில் பைத்தியக்காரர்கள் பஞ்சம் என்றார், இந்த பைத்தியக்காரனை அழைத்து வந்தீர்கள், எதற்கு இவன் இங்கே வரலாமா, எதற்கு இவனை இழுத்து வந்தீர்கள் என்று விரட்டி விடுகிறார். இப்படியாக தாவீது அந்த ஆகீசின் ராஜாவுக்கு தப்பித்து ஓடி வருகிறார்.
பொறாமையினால் தாவீதை கொல்ல நினைத்தது சவுல் ராஜா. இப்படி ஒவ்வொருவரும் விரட்டி அடிக்கப்பட்டு ஒவ்வொரு இடமாக ஓடுகிறார். அவருடைய நிலை மிகவும் மோசமாய் இருக்கிறது. மிகவும் கஷ்டப்படுகிறார். யாரும் ஆதரவில்லாமல் துரத்தி அடிக்கப்படுகிறார். தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடுகிறார். ஓடி ஓடி அலைந்து திரிகிறார் தாவீது ராஜா. இப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு பரிசுத்தவானுக்கு உண்டாகிறது. அந்த இடத்தில் யோனத்தான் சொல்லியதை பார்க்கும்போது தகப்பனாகிய சவுலினிடத்தில் தாவீது ஒரு அக்கிரமமும் செய்யவில்லையே, ஏன் அவரை கொல்ல நினைக்கிறீர் என்று சொல்லுகிறார். அப்படி பார்க்கும்போது தாவீது தன் மனதிற்கு ஏற்றபடி அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை. யோனத்தானும் அதையே சொல்லுகிறார். இவர் எல்லோருக்கும் நன்மையாக பலருக்கும் நன்மை செய்து நற்பெயரை எடுத்தவராகவே இருக்கிறார். ஆனாலும் அவருக்கு தீமையே வந்து விளைகிறது. இது பொல்லாத சத்துருவின் போராட்டம். இப்படிப்பட்ட போராட்டங்கள் இந்த காலத்தில் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உண்டு. இந்த வேத பகுதிகள் எல்லாம் படித்து கதை கேட்டு விட்டுவிட்டு வருவதற்கல்ல, நம் வாழ்க்கையில் இதில் இருக்கிற ஆலோசனைகள், இந்த வேத பகுதிகளில் இருக்கிற ஆலோசனைகள் நம் வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துவதற்காகவே இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலில் சவுல் ராஜாவால் விரட்டப்படுகிறார். மீகால் காப்பாற்றுகிறார். சவுல் ஈட்டி எடுத்து 2 முறை ஈட்டியால் குத்தி கொல்ல பார்க்கிறார். அப்பொழுதும் தப்பிக்கிறார். பின்பு யோனத்தான் மூலமாக தப்பிக்கிறார். இப்படி ஒவ்வொரு இடமாக ஆகீஸ் இடத்தில் போகிறார். காத்தூருக்கு அங்கேயும் மாட்டிக்கொள்கிறார். அங்கேயும் தப்பித்து ஓடி வருகிறார். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் தப்பித்துக் கொள்கிறார். கர்த்தரே அவரை பாதுகாக்கிறார். அதாவது நம் வாழ்க்கையில் நம்மை கர்த்தர் குறித்து விட்டால் அவர் நம்மை எந்த சூழ்நிலையிலையும் கைவிட்டு விட மாட்டார். நம் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. நமக்கு எந்த தீங்கும் செய்து விடவும் முடியாது. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாதவராகவும் இருக்கிறார். அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். தாவீது ராஜாவின் வாழ்க்கை என்பது நமக்கு பாடமாக இருக்கிறது. அது நம் வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய பாடம். இந்த வேத பகுதிகளை நாம் படித்து பார்ப்போம். தேவாலயத்தில் இருக்கிற அந்த பரிசுத்த அப்பத்தை குறித்து தாவீது ராஜா மிக தெளிவாக ஒரு முடிவெடுக்கிறார். பழைய அப்பத்தை எடுத்துவிட்டு புது அப்பம் வைக்கப்படுகிறது. அப்பொழுது அது பரிசுத்தம், அது சாதாரண அப்பம் ஆயிற்று என்று சொல்லுகிறார். ஆசாரியர்கள் மட்டுமே புசிக்கக்கூடிய அந்த அப்பத்தை இவர் வாங்கி சாப்பிடுகிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இன்று நம் வாழ்க்கையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், எல்லா சட்ட திட்டங்களும் கட்டளைகளும் கற்பனைகளும் வேத வசனங்களும் கர்த்தரால் எழுதப்பட்டது. கர்த்தரே அதை கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்க அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற வழிமுறையையும் கர்த்தரால் நிர்மாணிக்க முடியும். அதாவது பரிசுத்த அப்பத்தை தொடக்கூடாது என்பது சட்டம். ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்க கூடாது. ஆனால் கர்த்தரின் வழியில் நடக்கிற நீதிமானாகிய கர்த்தரின் இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாகிய தாவீது ராஜா அதை பெற்றுக்கொண்டு புசிக்கிறார். இப்படி கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் நமக்கு ஆணையிட்டால் அது எந்த காரியத்தையும் நாம் செய்யலாம், தவறு இல்லை. இதற்கு பின்பாக தாவீது ராஜா அதுலாம் என்னும் கெபிக்கு ஓடி போனார். அந்த கெபியில் போய் தங்கியிருந்தார். அப்பொழுது கடன்பட்டவர்களும் முறுமுறுக்கிறவர்களும் சமுதாயத்திற்கு பயந்திருப்பவர்கள் எல்லோருமாக கூடி தாவீதின் இடத்திற்கு வந்தார்கள். தாவீதின் தகப்பனும் தாயும் அவருடைய சகோதரர்களும் அங்கே தாவீதின் இடத்தில் வந்தார்கள். அப்பொழுது இவர்கள் எல்லோரும் 400 பேராய் இருந்தார்கள். இவர்கள் எல்லோரும் தாவீதுடனே கூடவே இருந்தார்கள். இந்த நிலையில் தாவீது தன் தாயையும் தகப்பனையும் அழைத்துக் கொண்டு போய் மோவாபின் ராஜாவினிடத்தில் அனுப்பி அவரை விட்டுவிட்டு, பெற்றோர்களை விட்டுவிட்டு, நான் கர்த்தருடைய வார்த்தையை தெரிந்து கொள்ளும் மட்டும் எனக்கு நல்வாழ்வு வரும் வரைக்கும் என் பெற்றோர்கள் உம்மிடத்தில் இருக்கட்டும் என்று மோவாபின் ராஜாவினிடத்தில் ஒப்படைத்தார். அதன் பின்பாக காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை சந்திக்கிறார். தாவீது அப்பொழுது அந்த கெபிலேயே இருந்தார். அந்த நிலையில் காத் என்னும் தீர்க்கதரிசி வந்து, நீங்கள் புறப்பட்டு வாருங்கள், யூதா தேசத்திற்கு வாருங்கள், கர்த்தர் உங்களை கெபியிலிருந்து வெளியே வர சொல்லுகிறார் என்று சொன்னார். அப்பொழுது தாவீது
அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு யூதாவுக்கு வருகிறார். ஆரேத் என்னும் அந்த இடத்திற்கு வருகிறார். ஜனங்கள் பார்த்து சவுல் ராஜாவுக்கு சொல்லுகிறார்கள். சவுல் ராஜாவுக்கு செய்தி தெரிகிறது, தாவீது வெளியே வந்து விட்டார், மறைந்திருந்தவர் வெளியே வந்து விட்டார் என்று தெரிகிறது. இதை தெரிந்து கொண்ட சவுல் ராஜா தன் கூட சேவகர்களை கூட்டிக் கொண்டு வந்து ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது எல்லோரும் சேர்ந்திருக்கும் போது சவுல் ராஜா சொல்லுகிறார், எப்படி நீங்கள் எனக்கு துரோகம் செய்தீர்கள்? என் குமாரனோடு சேர்ந்து தாவீது மறைந்திருக்கும் போது நீங்கள் எனக்கு எந்த காரியத்தையும் வெளிப்படுத்தவில்லையே. அவர்கள் இருவரும் உடன்படிக்கை செய்து கொண்டார்களே, நீங்கள் எனக்கு ஒன்றும் சொல்லவில்லையே என்று சொல்லுகிறார். அதற்கு இதை கேட்டுக்கொண்டு இருந்த தோவேக்கு என்னும் மனுஷன், அதாவது தேவாலயத்தில் அகிமெலேக்கு ஆசாரியனாகிய அகிமெலேக்கினிடத்தில் அப்பமும் பட்டயமும் தாவீது ராஜா வாங்கும் போது பார்த்து கொண்டிருந்த மேய்ப்பனின் தலைவனான தோவேக்கு என்னும் மனிதன், அந்த மனிதன் சவுல் ராஜாவினிடத்தில், நான் பார்த்தேன், தாவீது அங்கு வந்ததும் அங்கே அப்பமும் ஆயுதமும் எடுத்துக்கொண்டு போனதும் அதை ஆசாரியனாகிய அகிமெலேக்கு கொடுத்ததும் உண்டு. இதை நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்ட உடனே சவுல் ராஜா போய் ஆசாரியர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆசாரியர்கள் தாவீதுக்கு உடந்தையா இருக்கிறார்கள், அதனால் அவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிடுகிறார். அவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். அப்பொழுது ஆசாரியனாகிய அகிமெலேக்கு, தாவீது சவுலின் மருமகன் அல்லவா? அவர் நீண்ட காலமாய் உமக்கு பிரியமானவர் அல்லவா? அவர் உம்மிடத்தில் வாசம் பண்ணுகிறவர் அல்லவா? அன்று முதல் இன்று வரை நீண்ட காலமாக கர்த்தரிடத்தில் அவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். நாங்கள் புதிதாக ஒன்றும் செய்யவில்லையே, இன்றுதானே நாங்கள் அவருக்கு ஆதரவாய் இருக்கிறோம் என்று அகிமெலேக்கு கேட்கிறார். இப்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. இதன் பின்பாக சவுல் ராஜா அங்கிருந்த ஆசாரியர்களை எல்லாம் கொன்று போடுகிறார். இதை தாவீது ராஜா கேள்விப்பட்டதும் அப்பொழுதே நினைக்கிறேன், நான் முன்பே நினைத்தேன், ஆசாரியனிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கும் போது தோவேக்கு அங்கிருந்ததை கவனித்தேன். அவன் இப்படி செய்வான் என்று நான் நினைத்தேன், அதே போல செய்து விட்டான் என்று சொன்னார். இந்த செய்தியை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தது அகிமெலேக்கின் ஆசாரியனாகிய அகிமெலேக்கின் குமாரன். அவர் கொண்டு வந்ததினால் அபியத்தார் என்னும் அந்த மனிதன். அபியத்தாரிடம் தாவீது சொல்லுகிறார், நான் உன்னை பார்த்து கொள்வேன், உன் எதிரி என் எதிரி, அதனால் நீ என்னோடு கூட இரு என்று அபியத்தாரை பாதுகாத்து தன்னுடன் வைத்துக் கொண்டார், அந்த ஆசாரியனுடைய மகனை. இப்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து முடிந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு போராட்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனைகளும் வருவது இயற்கை. அதை எல்லாவற்றையும் வெற்றி பெற கர்த்தருடைய பலனை தேட வேண்டும். நாம் நீதியின் பாதையில் நடக்கும் போது போராட்டங்கள் வரும், ஆனால் நிச்சயம் தோல்வி வராது. கர்த்தர் கிருபை உள்ளவர், அவர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். அவர் ஜெய கிறிஸ்துவாய் இருக்கிறார். எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவார், வெற்றி நமக்கு பெற்று தருவார். தாவீது ராஜா இவ்வளவு போராட்டம் போராடியும் அவர் வயது முதிர்ந்து நல்ல மரணத்தை அவர் அடைந்தார். அதுபோல நம் வாழ்க்கையிலும் எந்த பட்டயமோ எந்த கொள்ளை நோயோ எந்த போராட்டமோ நம்மை கொன்று போட முடியாது. வந்துவிட்டு போய்விடும், அவ்வளவுதான். நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் கிருபை உள்ளவர், நம்மை பாதுகாக்கிற தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் மேல் விசுவாசமாய் இருக்கும் மனதை எந்த காலத்திலும் உடைந்து விடக்கூடாது. தைரியமாய் இருக்கும். கர்த்தரமை பாதுகாப்பார் என்ற மன தைரியத்தோடு கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு நாம் வாழ்வோம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம். தாவீது ராஜாவின் வாழ்க்கையின் சம்பவங்களை நாம் இப்பொழுது கவனித்துக் கொண்டிருக்கிறோம். பெலிஸ்தர்கள் கேகிலா என்னும் பட்டணத்தை, இஸ்ரவேலை சேர்ந்த பட்டணம் அது, அந்த பட்டணத்திற்கு வருகிறார்கள், கொள்ளையடிக்க வருகிறார்கள் என்று கேள்விப்படுகிறார் தாவீது ராஜா. கேள்விப்பட்டதும் உடனே தாவீது கர்த்தரிடத்தில் கேட்கிறார், நான் அந்த ஜனங்களை காப்பாற்றும்படியாக, கேகிலா பட்டணத்தாரை காப்பாற்றும்படியாக நான் அங்கு போகலாமா என்று கேட்கிறார். அதற்கு கர்த்தர், அந்த ஜனங்களை நீர் காப்பாற்ற போ என்று சொல்லுகிறார். கர்த்தரின் வார்த்தையை கேட்ட தாவீது உடனே புறப்பட்டு
தன்னுடன் கூட இருந்த 600 வீரர்களையும் 600 பேர் அவரோடு கூட இருந்தார்கள். எல்லோரையும் அழைத்துக் கொண்டு கேகிலாவுக்கு போய் யுத்தம் செய்து பெலிஸ்தரை விரட்டி விடுகிறார். விரட்டிவிட்டு அவர் அங்கேயே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த செய்தி சவுல் ராஜாவுக்கு தெரிய வருகிறது. தாவீது கேகிலாவில் இருக்கிறார் என்று சவுல் ராஜாவுக்கு தெரிந்ததும் அவர் புறப்பட்டு தாவீதை பிடிக்கும்படியாக வருகிறார். இந்த சமயத்தில் இந்த செய்தி உடனே தாவீது ராஜாவுக்கு தெரிகிறது. சவுல் தன்னை விரட்டி கொண்டு வருகிறார், தன்னை பிடிக்க போகிறார் என்று. அப்பொழுது தாவீது ராஜா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். தன்னுடன் இருந்த அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, உம்மிடத்தில் இருக்கிற ஏபோத்தை எடுத்து வாரும் என்று சொல்லி அவர் ஜெபித்து கர்த்தரிடத்தில் கேட்கிறார். அப்பொழுது கர்த்தர், இந்த கேகிலா ஜனங்கள் உம்மை அந்த சவுல் ராஜாவினிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள், நீர் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீது சவுல் ராஜாவிடம் ஒப்புக் கொடுத்து விடுவார்கள் அந்த கேகிலா ஜனங்கள் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். இதை கேட்டதும் தாவீது ராஜா உடனே அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு நேராக சீப் என்னும் ஊருக்கு சென்று விடுகிறார். அந்த ஊர் பகுதி மலை பிரதேசமாக இருக்கிறது. அந்த இடத்தில் போய் அவர் ஒளிந்து கொள்ளுகிறார். அந்த பட்டணத்தில் கேகிலாவில் அவர் அங்கு தங்கவில்லை. அதன் பின்பு இப்பொழுது சவுல் ராஜா அந்த இடத்தில் தேடி வந்து பார்க்கும்போது தாவீது இல்லாததை கண்டு அவர் திரும்பி போய் விடுகிறார். தாவீது அங்கு இல்லை. சீப்பூரில் அங்கு இருக்கும்போது அந்த சீப்பூராரின் ஜனங்கள் நேராக சவுல் ராஜாவினிடத்தில் சென்று, எங்கள் ஊரில் எங்கள் மலை பிரதேசத்தில் தாவீது ஒளிந்து கொண்டிருக்கிறார், நீர் வந்து தாவீதை பிடித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் ஒப்படைக்கிறோம் என்று சீப்பூர் ஜனங்கள் சவுல் ராஜாவினிடத்தில் போய் சொல்லுகிறார்கள். இதை கேட்ட சவுல் ராஜா, தாவீது மிகவும் திறமைசாலி, அவன் மிக திறமையானவன், அவன் எப்படியும் தப்பித்துக் கொள்ளுவான், அதனால் அவன் எங்கே இருக்கிறான் என்றும் அவன் காலடி நடக்கிற இடங்கள் எது என்றும் நீங்கள் நன்றாக போய் பார்த்துவிட்டு வாருங்கள் என்று சவுல் அந்த சீப்பூர் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இப்படியாக அந்த ஜனங்கள் புறப்பட்டு போகிறார்கள். இந்த சமயத்தில் யோனத்தான் அந்த இடத்தில் இவர்கள் பேசுவதை கேட்டிருக்கலாம். அதனால் யோனத்தானுக்கு தாவீது சீப்பூரில் இருப்பது தெரிகிறது. இந்த சமயத்தில் சவுல் ராஜா அந்த சீப்பூருக்கு செல்லுகிறார் தாவீதை பிடிப்பதற்காக. ஆனால் அங்கிருந்து தாவீது மலைகளில் போய் ஒளிந்து கொள்ளுகிறார். சவுல் ராஜாவால் தாவீதை பிடிக்க முடியவில்லை. இந்த செய்தியெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த யோனத்தான் அவர் நேராக சீப்பூருக்கு சென்று தாவீதை சந்திக்கிறார். அங்கு அவர் இருக்கிறார். தாவீதை பார்த்து பேசி தைரியப்படுத்துகிறார். பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் என்று சொல்லி பேசி அவரை தைரியப்படுத்தி அவரோடு உடன்படிக்கை செய்து, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் என்று நல்ல செய்தி சொல்லிவிட்டு யோனத்தான் புறப்பட்டு வெளியே வந்து விடுகிறார். இப்படியாக அந்த இடத்தில் காரியங்கள் நடந்து முடிகிறது. பின்பு தாவீது அந்த சீப்பூரிலிருந்து புறப்பட்டு வெளியே வந்து வேறு இடத்திற்கு போகும்போது சவுல் தாவீதை விரட்டி கொண்டு வருகிறார். இப்படி அவர்கள் போய்கொண்டிருக்கும் போது திடீரென சுற்றி வளைத்து விட்டார்கள் சவுலின் சேவகர்கள். அப்பொழுது தாவீது அவர்கள் நடுவே மாட்டிக்கொண்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சவுல் தாவீதை பிடிக்க போகும்போது திடீரென ஒருவன் வெளியிலிருந்து வந்து, இஸ்ரவேலை பிடிக்க அந்த யுத்தம் நடக்க வந்திருக்கிறார்கள், யுத்த வீரர்கள் வந்திருக்கிறார்கள், அதனால் உடனே புறப்பட்டு வாருங்கள் என்று சொல்லி சவுலை அழைக்க ஒரு மனிதன் வந்து கூப்பிடுகிறான். இதை கேட்டதும் சவுல் உடனே, வேறு நாட்டவன் நம்மேல் யுத்தம் செய்ய வந்து விட்டான், அவனை போய் பிடிக்க வேண்டும், அவனை எதிர்த்து யுத்தம் செய்ய வேண்டும் என்று சவுல் அந்த இடத்தில் தாவீதை விட்டுவிட்டு புறப்பட்டு போய்விடுகிறார். இந்த நிலையில் தாவீது ராஜா தப்பித்துக் கொள்ளுகிறார். இப்படியாக அந்த இடத்திற்கு சேலா என்று பெயரிடுகிறார்கள். கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துகிறார். தாவீது ராஜா கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதராய் இருந்தார். அவர் மிகவும் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டார். அதனால் கர்த்தர் அவரை மிகவும் பாதுகாத்தார். எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நீங்களாக்கி விடுவித்தார். கர்த்தர் நல்லவர், அவர் மிக மிக நல்லவர்.
அவரை நம்பி நாம் வாழும்போது நமக்கு யாதொரு தீங்கும் நேரிடாது என்பதற்கு தாவீது ராஜாவின் வாழ்க்கை நமக்கு சாட்சியாக இருக்கிறது. இதன் பின்பாக தாவீது ராஜா எங்கேதி என்னும் இடத்தில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு சவுல் ராஜா தாவீதை துரத்தி கொண்டு போகிறார். தன்னிடத்தில் இருந்த 3000 பேரை அழைத்து கொண்டு, போர் வீரர்களாக அழைத்து கொண்டு தாவீதை நோக்கி புறப்பட்டு போகிறார் சவுல் ராஜா. இப்படி செல்லும் போது அங்கு ஆட்டு தொழுவங்களின் இடத்தில் ஒரு கெபி இருக்கிறது. அங்கே போய் உட்கார்ந்தார். சிறிது நேரம் அவர் அங்கிருக்கும் பொழுது அந்த கெபிக்கு பக்கத்திலேயே தாவீதும் அவருடைய சேவகரும் இருக்கிறார்கள். அவர்கள் இருவர் அங்கு இருக்கிறார்கள். அப்பொழுது சவுல் அங்கு உட்கார்ந்திருக்கிறார். அவர் இருப்பது சவுலுக்கு தாவீது பக்கத்தில் இருப்பது தெரியவில்லை, அறியாமல் இருக்கிறார். மெதுவாக சென்று சவுல் ராஜாவின் அந்த தோளில் தொங்கிக் கொண்டிருந்த வஸ்திரத்தின் அந்த சால்வையின் ஓரத்தை தாவீது ராஜா நறுக்கி கொள்கிறார், கிழித்து எடுத்துக் கொள்கிறார். ஆனால் அவர் கூட இருந்த அந்த சேவகரோ, சவுலை கொன்று போடும், நீர் இருப்பதே அறியவில்லை, சரியாக உம்மிடத்தில் மாட்டிக்கொண்டார், உம்மை கொல்ல வருகிற அந்த மனுஷனை நீங்கள் கொன்று போடுங்கள் என்று. அந்த காலத்தில் யுத்தத்தில் அப்படித்தான் செய்வார்கள். அது அவர்களுடைய பழக்கமா இருந்தது. அப்படி கொன்று போடுங்கள் என்று அந்த சேவகர் சொல்லுகிறார். ஆனால் தாவீது அவரை கொல்லாமற் அவருடைய சவுல் ராஜாவின் சால்வையை மட்டும் கொஞ்சம் கிழித்து எடுத்துக் கொள்கிறார். எடுத்துக்கொண்டு விட்டு வெளியே வந்து விடுகிறார். நீண்ட தூரம், கொஞ்ச தூரம் போன பின்பாக சவுல் ராஜா அங்கே இருக்கும் போது தாவீது கூப்பிடுகிறார். சவுலை நோக்கி ராஜாவே என்று கூப்பிடுகிறார். என்னை நீங்கள் ஏன் கொல்ல தேடுகிறீர்கள்? நான் உமக்கு நன்மையே அன்றி தீமை செய்யவில்லையே. நான் ஒரு பெரிய மனிதனா? நான் ஒரு தெல்லு பூச்சி? நான் ஒன்றுக்கும் ஒரு சிறியவன். என்னை போய் நீர் விரட்டி கொண்டு அலையலாமா? என்னை ஏன் இப்படி செய்கிறீர் என்று புலம்புகிறார். அவர் தன் நிலையை, தன்னை தாழ்த்தி பேசுகிறார் தாவீது ராஜா. அப்படி அவர் பேசுவதை கேட்டதும் சவுலின் இருதயம் கரைகிறது. இன்று அது மட்டும் அல்லாமல் தாவீது சொல்லுகிறார், இன்று உம்முடைய உயிரை கர்த்தர் என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அதே போல இதோ பாருங்கள், உங்கள் வஸ்திரத்தின் சால்வையை நான் அறுத்து கொண்டு வந்து விட்டேன். இந்த துணியை அறுக்கும் நேரத்தில் உம்மை கொன்று போட்டிருக்கலாம் நான். ஆனால் நான் அப்படி செய்யவில்லை. ஏனென்றால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்லவா நீர். உம்மை நான் எப்படி கொள்ளுவேன்? அதனால் நான் செய்யவில்லை என்று சொல்லுகிறார். இதை கேட்டதும் சவுல் ராஜாவுக்கு அதிர்ச்சியா இருக்கிறது. தன்னுடைய சால்வையை பார்க்கும்போது அதை கிழித்திருப்பதை உணர்கிறார். ஆம், இது உண்மைதான் என்று தெரிந்து கொள்கிறார். உடனே மனம் கரைந்து, தாவீது என்னை கொல்லவில்லை, அவன் கையில் நான் மாட்டி இருக்கிறேன், ஆனாலும் நான் கொல்லப்படவில்லை, தாவீது எனக்கு இறங்கி என் உயிரை விட்டு கொடுத்திருக்கிறார் என்று நினைத்து கொண்டு மிகவும் சந்தோஷப்பட்டு தன் மனதால் தாவீதை தானே வாழ்த்துகிறார். எதிரியாய் வந்த மனிதனை இவர் வாழ்த்துகிறார். உன்னுடைய ராஜ்யபாரம் நிலைத்திருக்கட்டும், நீ இந்த தேசத்தை ஆளுவாய். நீ உன்னுடைய ராஜ்யத்தில் இந்த தேசத்தை நீ ஆளும் போது எனக்காக என்னுடைய சந்ததியை நீ வேறறுத்து விடக்கூடாது. என் குமாரர்கள், என் பிள்ளைகள், என் குடும்பம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். என் பெயர் அற்று போகாதபடிக்கு என் சந்ததியை நீ ஒன்றும் செய்யக்கூடாது என்று தாவீது ராஜாவிடம் சவுல் ராஜா கேட்டுக்கொள்கிறார். அப்படியே தாவீது அதற்கு ஒப்புக்கொள்கிறார். இப்படியாக சம்பவங்கள் நடக்கிறது. இந்த இடத்தில் தாவீது ராஜா இன்னும் பல காரியங்களை பேசுகிறார். அவருடைய வார்த்தையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்று பார்த்தால் மிகவும் அற்புதமானது. சவுலிடம் அவர் அவ்வளவு தாழ்மையாக நடந்து கொள்கிறார். ஒரு விதத்தில் மாமனார், ஒரு விதத்தில் ராஜா. தாவீதின் இடத்தில் இருந்த மிகப்பெரிய நற்குணம் பிறரை மன்னிப்பது. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற காரணத்தினால் சவுலை கொல்லாமல் விட்டது. தன்னை தாழ்த்துகிறதில் அவரை போல யாரும் மிஞ்ச முடியாது. எப்பொழுதும் அவரை தாழ்த்துகிறார். தன் மகளாகிய மீகாலை திருமணம் செய்து கொள் என்று சவுல் சொன்ன பொழுது, நான் எம்மாத்திரம், நான் சிறிய குடும்பம், என் வீடு சிறிய வீடு, நான் எப்படி என்று தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார். அவர் தன் மகளை கொடுக்க வரும்போதும், தன்னை கொல்ல நினைக்கும் போதும், இப்பொழுதும் அவர் அப்படியே சொல்லுகிறார், நான் எம்மாத்திரம், என்னை ஏன் நீர் விரட்டி கொண்டு வருகிறீர் என்று தன்னை தாழ்த்தி சொல்லுகிறார். இப்படியாக அவருடைய மேன்மையான குணம் என்பது அவர் தாழ்த்துவதே காரணமாயிருக்கிறது. இவ்வளவு போராட்டங்கள் போராடியும்
அநியாயமாய் அக்கிரமமாய் சவுல் ராஜா இவரை துன்புறுத்தியும் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனை நான் கை வைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவருடைய சால்வையை கிழித்து கொண்டார். அதற்காகவும் வேதனைப்படுகிறார், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து விட்டதே என்று. ஆனால் அந்த சால்வையை கிழித்ததினால்தான் ஆதாரமாக சவுல் ராஜாவிடம் பேச முடிந்தது. நான் இன்று உம்மை கொன்றிருப்பேன், நான் உம்மிடத்தில் வந்தேன், உமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நம்ப மாட்டார்கள். அதனால்தான் அந்த துணியை கிழித்து கொண்டு அடையாளத்தை காட்டுகிறார். நீங்கள் உடுத்தியிருந்த துணியின் ஒரு பகுதி இங்கே என்னிடத்தில் இருக்கிறது, இங்கே பாருங்கள். நான் உம்மிடத்தில் வந்து அந்த துணியை கிழித்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று சாட்சியாக தான் அந்த துணியை கிழித்திருக்கிறார். இதுதான் வழக்கமாய் இருந்திருக்கிறது. சவுல் ராஜாவின் சால்வையை கிழித்து விட்டோமே என்றே வருத்தப்படுகிறார். அதற்கு கூட ஏனென்றால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற காரணத்தினால் கர்த்தர் மேல் அவர் வைத்திருந்த பக்தி வைராக்கியம் எப்படிப்பட்டது! தாவீது ராஜாவின் பக்தி வைராக்கியம் போல எங்கும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உயர்வான பக்தி வைராக்கியம். கர்த்தருக்கு மரியாதை செலுத்துவது, கர்த்தருடைய பிள்ளைகளை மதிப்பது. இந்த காலத்தில் புறஜாதியார் கூட கிறிஸ்தவர்களை மதிக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாய் இருந்து கொண்டே பலர் கிறிஸ்தவ ஊழியர்களை மதிப்பதில்லை, கனப்படுத்துவதில்லை. புறஜாதியார் கொடுக்கும் மரியாதையை கூட ஊழியர்களுக்கு இவர்களே கொடுப்பதில்லை. மனதை காயப்படுத்துவது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியர்களை குறை சொல்வது ஒரு தொழிலாக இருக்கிறது. இதெல்லாம் மகா பெரிய பாவம். அவர் ராஜாவாவதற்கும் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்ற அந்த சொல்லை வாங்குவதற்கும் கர்த்தரிடத்திலிருந்து அவர் பெறுவதற்கும் காரணமே அவருடைய உண்மையும் உத்தமமும். கர்த்தருடைய பிள்ளைகளை கனப்படுத்துவதும் கர்த்தரை கனப்படுத்துவதும் எப்படிப்பட்ட அருமையான குணமுடையவராய் இருந்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். கர்த்தரையும் கர்த்தருடைய ஊழியர்களையும் நாம் மதிக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும். வாயின் வார்த்தைகளால் தூஷிக்க கூடாது, குறை சொல்லக்கூடாது, குற்றப்படுத்த கூடாது. எல்லோரும் மனிதர்கள். ஊழியர்களிடத்தில் குறைகள் இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம், பாவமே இருந்தாலும் அதை நாம் சொல்லக்கூடாது. கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை வழிநடத்த அவர் அறிந்திருக்கிறார். ஊழியர்கள் தவறு செய்தால் அவர்களை கண்டிக்கவும் வழிநடத்தவும் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருடைய நிர்வாகத்தில் வேலை செய்கிறவர்களே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நாம் போய் குற்றம் படுத்தினால், குறை சொன்னால், அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று நாம் பேசிக் கொண்டிருந்தால் கர்த்தருக்கு தம்முடைய நிர்வாகத்தை செய்ய தெரியவில்லை என்ற பொருளாகும். அப்படி செய்யக்கூடாது. கர்த்தருக்கு தெரியும், அவர் ஊழியர்களை அவர் வழி நடத்தி கொள்வார். அடிக்கவும் தெரியும், அணைக்கவும் தெரியும், அவர்களை வழி நடத்தவும் கர்த்தருக்கு தெரியும். நாம் அந்த அவருடைய நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது. அது மேட்டிமை. அப்படி செய்யவே கூடாது. கர்த்தருடைய ஊழியர்களை குறை சொல்ல, குற்றம் சொல்ல, பரியாசப்பாய் பேச நமக்கு எந்த உரிமையும் எந்த அதிகாரமும் கர்த்தர் கொடுக்கவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை அவரே நடத்துவார். ஒரு ஊழியர் தவறு செய்தால் அவர்களுக்கு ஏற்ற தண்டனை கொடுக்கவும் அவர்களை மன்னிக்கவும் கர்த்தருக்கே அதிகாரம் உண்டு. அவர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய நிர்வாகத்தில் நாம் தலையிடக்கூடாது. அது மேட்டிமையான எண்ணம். அப்படி செய்தால் நியாய தீர்ப்பு நமக்கு வரும், நிச்சயம் வரும். இதை புரிந்து கொண்டு நடப்போம். கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். நாம் தாவீது ராஜாவை போல நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம். மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் அல்லது எப்படி இருக்கக்கூடாது என்பதை இரண்டையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நாபால் என்கிற ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கிறது என்று இந்த வேத பகுதியில் தெரிகிறது. அதனால் அவனுடைய நிலை என்ன ஆயிற்று என்பதை குறித்தும் இந்த வேத பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். அதாவது மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கும், அப்படி இருந்தால் உடனே மரணம் நேரிடும் என்பதற்கும் இந்த வேத பகுதி சாட்சியாக இருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் ஐயா மரணம் அடைந்தார். அவரை ராமாவிலே அடக்கம் பண்ணினார்கள். அப்பொழுது தாவீது எல்லாம் முடிந்த பின்பாக அவர் எழும்பி புறப்பட்டு போய் பாரான் வனாந்திரத்திலே தங்கியிருந்தார். அங்கிருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய பணக்கார மனிதனாக ஒருவர் இருந்தார். அந்த மனிதனின் பெயர் நாபால். அந்த மனிதன் கர்மேல் பர்வதத்தில் ஆடுகளை முடி வெட்டி கொண்டு இருந்தார். அந்த ஆட்டின் முடிகளை, அதாவது அந்த காலத்தில் உள்ள அந்த ஆடுகளின் மேல் இருக்கும்
முடிகள் நீளமாக வளரும். அந்த முடிகளை நறுக்கி அதை போர்வையாக உருவாக்குவார்கள். குளிர் பிரதேசங்களில் அதை போர்த்திக் கொள்வதற்கு போர்வையாக பயன்படுத்துவார்கள். அதற்கு கம்பளி என்று பெயர் சொல்வார்கள். குளிர் பிரதேசங்களில் இன்றும் இந்த கம்பளிகளே இரவில் மனிதர்களை குளிருக்கு பாதுகாக்கிற போர்வையாக இருக்கிறது. இந்த சிறு முடிகளை வைத்து கம்பளியாக நெய்வார்கள். அப்படி இருக்கும்போது அந்த பணக்கார மனிதன் அந்த மனிதனுக்கு 3000 வெள்ளாடுகளும் 1000 குறும்பாடுகளும் இவங்களுக்கு இருந்தது. அந்த ஆடுகளை முடி வெட்டி கொண்டு இருந்தார். அப்படி கர்மேல் பர்வதத்தில் இருப்பதை தெரிந்து கொண்ட தாவீது அவர் தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்புகிறார். சில ஊழியக்காரர்களை அந்த மனிதனிடத்தில் அனுப்பி, நாங்கள் தாவீதின் ஆட்கள், நாங்கள் உம்முடைய ஊழியக்காரர் முன்பு இருந்த இடத்தில் நாங்கள் தங்கி இருந்தோம். அவர்களுக்கு நாங்கள் எந்த தீங்கும் இல்லாமல் அவர்களை நாங்கள் பாதுகாத்தோம், அவர்களுக்கு உதவி செய்தோம். அதனால் எங்களுக்கு இப்பொழுது நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் எங்களுக்கும் வேலையை கொடுங்கள். நாங்கள் வேலை செய்கிறோம், உங்களிடத்தில் அதற்கான கூலியை பெற்றுக் கொள்கிறோம் என்ற பொருளில் அவர்கள் கேட்கிறார்கள். அதாவது முடி வெட்டும் தொழில் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு 600 பேர், சுமார் 600 பேர் தாவீது ராஜாவினிடத்தில் கூட இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் ஆகாரம் வேண்டும், பணம் செலவாகும். அதற்கான பணம் அவர்களுக்கு இல்லை. வனாந்திரத்தில் ஒளிந்து மறைந்து திரிகிறார்கள். அவர்களுக்கு ஆகாரம் தேவை. அதற்காக அவர்கள் எங்காவது வேலை கிடைக்குமா அதை பார்த்து இந்த ஊழியக்காரர்கள் பசிக்கு ஆகாரத்தை எடுத்துக் கொள்ளலாமே என்று வந்து தாவீதின் சொல்படி கேட்க வருகிறார்கள். இப்படி இவர்கள் அந்த இடத்தில் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். தாவீது என்ன சொன்னாரோ அதை மட்டும் சொல்லிவிட்டு அந்த ஊழியக்காரர்கள் அமைதியா இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய கீழ்ப்படிதல், மிகவும் துல்லியமான கீழ்ப்படிதல். இப்படிதான் நாமும் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் சொல்லிவிட்டு அமைதியாக இருக்க வேண்டும். தேவ தூதர்களும் மனிதர்களுக்கு கட்டளைகளை கொண்டு வரும் பொழுது கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் சொல்லுவார்கள். தாவீதின் உடன் வேலையாட்கள் இப்படி செய்தார்கள். இதை கேட்டதும் அந்த மனிதன், அதாவது அந்த மனிதன் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறார். ஏற்கனவே இவர்களுடைய உதவியை பெற்றிருக்கிறார். அதனால் அவர்கள் கண்டிப்பாக அவருக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட போவதில்லை. அவர்கள் வேலை செய்து கூலி கேட்கிறார்கள், வேலைதான் கேட்கிறார்கள், அதை கொடுத்திருக்கலாம். இன்னொரு காரியம், தாவீதின் பராக்கிரமம் எல்லோருக்கும் தெரிந்ததே, உலகம் அறிந்த விஷயம். அவரை பகைத்து கொள்ள இந்த மனிதனுக்கு துணிவு இருக்கக்கூடாது. இப்படி நாவால் மிக மிக கெட்டவனாகவும் முட்டாளாகவும் இருக்கிறான். நல்லது கெட்டது எதையும் அறிந்து கொள்ளாமலும் எதையும் யோசித்து செய்யக்கூடிய ஒரு புத்தி இல்லாத மூடனாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் தாவீதின் வேலையாட்களை அவமானப்படுத்தி அனுப்புகிறார். அதெல்லாம் தர முடியாது, வேலையெல்லாம் தர முடியாது. என் வேலையாட்களுக்கு சமைத்து வைத்த ஆடுகளையும் என்னுடைய பொருள்களையும் உங்களுக்கு கொடுப்பேனா? நீங்கள் எடுத்து சாப்பிட்டு விட்டு போவீர்களா? நான் தரமாட்டேன் என்று சொல்லுகிறார். இப்படி சொன்னதும் அதை கேட்டுக்கொண்டு போய் தாவீதின் வேலையாட்கள் நேராக போய் தாவீதிடம் சொல்லி விடுகிறார்கள் இப்படி நடந்தது என்று. உடனே தாவீது கோபம் கொண்டு, இப்படிப்பட்ட அவன் துன்மார்க்கனாய் இருக்கும் போது அவனை விட்டு வைக்க கூடாது, அவனும் அவனுக்கு உண்டான ஒரு பொருளும் இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் அழித்து தள்ளுங்கள் என்று மிக கோபமாக புறப்பட்டு நாபாலின் இடத்தில் வருகிறார். இப்படி அங்கே புறப்பட்டு வருவதை இது எல்லாவற்றையும் நாபாலின் வேலைக்காரன் தெரிந்து கொள்ளுகிறார். நாபால் தாவீதிடம் செய்யக்கூடாத வேலையை செய்தது, மூடத்தனமாக பேசியது, தாவீதை பகைத்து கொண்டதை அந்த வேலைக்காரன் அறிந்திருந்தான். நேராக அவன் தான் அந்த வீட்டிற்கு சென்று நாபாலின் மனைவியாகிய அபிகாயிலிடம் சொல்லுகிறான். அபிகாயில் என்ற பெண் மிகவும் புத்திசாலி, மிகவும் அழகுள்ளவள். அவள் புத்திசாலியாகவும் இருந்தால், அழகுள்ளவளாகவும் இருந்தால், ஞானமாய் ஒவ்வொரு காரியத்திலும் செயல்படுகிறவளாய் இருந்தாள். அப்படி இருக்க தன் கணவன் மூடனாய் இவ்வளவு மதிக்கட்டத்தனத்தை செய்ததை பார்த்து அவள் உடனே என்ன செய்தாள்? தன்னிடத்தில் தன் வேலையாட்களிடம் சொல்லி, நாபாலின் மனைவியாகிய அபிகாயில் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் 5 சமைக்கப்பட்ட ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் 200
அத்திப்பழ அடைகளையும் 100 திராட்சை குழைகளையும் வற்றலான திராட்சை குலைகள் இவைகளையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு தாவீதை பார்க்க புறப்பட்டு போகிறார். அப்படி புறப்பட்டு போவதற்கு முன்பாக தான் எடுத்துக்கொண்ட பொருட்களை முதலில் வேலையாட்களுடன் கொடுத்து அனுப்பிவிட்டு கடைசியாக அபிகாயில் போகிறார் பின்பாக. இப்படி போனதும் இதை தாவீது பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கிருந்து அபிகாயில் வந்து முகங்குப்புற தாவீதின் கால்களில் விழுந்து, எங்களை மன்னியுங்கள், நாபால் செய்தது தவறு, என் கணவரான நாபால் செய்தது தவறு. நாபால் என்ற பெயருக்கு ஏற்றபடி அந்த மனிதனுக்கு பைத்தியமும் பிடித்திருக்கிறது, மூடனுமாய் இருக்கிறார். அதனால் என் கணவரை மன்னியுங்கள், தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள். நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் வருவீர்கள், நீங்கள் ராஜாவாக கண்டிப்பாக ஆவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், நீரே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாவீர். அப்பொழுது நீ ராஜாவாகும் போது எங்களை கொன்று அந்த இரத்த பழி உம்மேல் வருவானேன்? அப்படி அந்த இரத்தத்தின் கரைகள் உம்மேல் படியுவது ஏன்? உம்முடைய மனம் உம்மை வருத்தப்படுத்துமே. இப்படியெல்லாம் நாம் செய்தோம் என்று நீர் வேதனைப்படுவீர். உம் இருதயம் வேதனைப்படாத படிக்கும் நாங்கள் காக்கப்படும் படிக்கும் கர்த்தர் இந்த நாளில் என்னை உம்மிடத்தில் அனுப்பினார் என்று சொல்லி ஆசீர்வாதமான வார்த்தைகளை அபிகாயில் பேசுகிறார். தாவீதை ஆசீர்வதித்து பேசுகிறார். அப்பொழுது அந்த பெண்ணின் பேச்சை கேட்ட தாவீது மனம் குளிருகிறார். ஏனென்றால் ஏற்கனவே தாவீது சத்தியம் செய்திருந்தார், கர்த்தரின் பேரில் ஆணையிட்டிருந்தார். இந்த நாளில் நாபாலுக்கு ஒரு நாய் கூட மிச்சம் இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் நான் கொன்று அழித்து போடுவேன் என்று சொல்லிக் கொண்டுதான் வந்தார். அப்படி இருக்க அபிகாயில் வந்து சமாதான பேச்சு பேசியது. ஏனென்றால் முதலில் தாவீது சமாதான பேச்சுக்கு தான் ஊழியர்களை அனுப்பினார். ஆனால் நான் சமாதானமாய் போக மாட்டேன் என்று நாபால் சொன்னான். ஆனால் அபிகாயில் வந்து சமாதான பேச்சு பேசி, நாங்கள் உங்களுக்கு வேண்டிய மட்டும் தருகிறோம், நீங்கள் எங்களை பாதுகாக்க வேண்டும், எங்களை கொன்று போடக்கூடாது என்று அபிகாயில் பேசுகிறார். இதை கேட்டதும் தாவீது மனம் குளிர்ந்து அதோடு அந்த செய்தியை விட்டுவிட்டு யுத்தத்திற்கு புறப்பட்டு போகாமல் பின்பாக வந்துவிட்டார். அந்த அன்பளிப்புகளை பெற்றுக்கொண்டு நாபாலை அழிக்க புறப்பட்டு போகாமல் திரும்பி விட்டார். அபிகாயில் தன் கணவரையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொண்டார். இப்படியாக அபிகாயில் புறப்பட்டு தன் வீட்டிற்கு சென்று விட்டார். போன உடனே அந்த நாளில் தன் கணவனுக்கு என்ன நடந்தது என்று அபிகாயில் சொல்லவில்லை. ஏனென்றால் நாபால் குடித்து வெறித்து தன் சுயநினைவு இல்லாமல் இருந்தான். அவனிடம் யாரும் நெருங்கி பேச முடியாது. நல்ல நிலையில் இருக்கும்போது கூட அவனிடம் யாரும் நெருங்கி பேச முடியாது என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் அப்படிப்பட்ட மனிதனாய் இருந்தான். இன்றும் கூட சிலர் அப்படி உண்டு, இந்த காலத்திலும் உண்டு. சிலரை நெருங்கி பேசவே முடியாது. அவர்கள் அப்படி ஒரு அரணான ஒரு பொல்லாத ஆவியின் அரணுக்குள் மாட்டி இருப்பார்கள். ஒரு நன்மையையோ தீமையையோ ஒரு மனைவி கூட நெருங்கி போய் சொல்ல முடியாது. நீ இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்ற ஆலோசனைகளையோ ஏதாவது ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்றால் கூட சொல்ல முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட எப்பொழுது பார்த்தாலும் எரிந்து விழுவது, சண்டை போடுவது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். இது ஒரு மனிதனுடைய இருதயத்தின் ஆத்துமா மிகவும் மோசமான ஒரு நிலை, உச்சகட்ட நிலை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் இப்படிதான் அழிந்து கொள்வார்கள். அவர்களிடம் யாரும் நெருங்கி பேச முடியாது, எந்த ஒரு செய்தியையும் சொல்ல முடியாது. அந்த ஆத்துமா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போய் மேக்சிமம் அதிகபட்ச கெட்டு போன நிலையில் இருப்பவர்களுக்கு அது போன்ற ஒரு மனநிலை இருக்கும். இப்படிப்பட்டவர்களுடைய ஆயுள் குறுகி போய்விடும். அது அவர்களுடைய மரண காலம் நெருங்கி விட்டது என்று பொருள் இதற்கு. இப்படி நம்மை நோக்கி ஒரு சாதாரண ஒரு மனிதன் வந்து பேச முடியாத அளவுக்கு, ஒரு சொல் சொல்ல முடியாத அளவுக்கு நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி எதை சொன்னாலும் அதற்கு ஒரு பதில் சொல்லி காயப்படுத்தி அனுப்புகிற சிலர், அதாவது உச்சகட்ட பெருமையின் உச்சகட்டம், அதிகப்படியான பொல்லாத ஆவியின் ஆளுகை, இப்படிப்பட்டவர்களுடைய ஆயுள் நெருங்கி விட்டது என்றே பொருள். அப்படி இருப்பார்கள். நாபாலின் நிலை அப்படித்தான் இருந்தது. இந்த செய்தியை போய் அபிகாயில் சொல்லவில்லை.
மறுநாள் காலையில் அவன் குடித்து இந்த குடி போதையெல்லாம் தெளிந்த பின்பாக அபிகாயில் இந்த செய்தியை போய் சொன்னதும், உனக்கு அழிவு வந்தது, அதை போய் நான் நிறுத்தி வைத்து விட்டு வந்திருக்கிறேன் என்றுதான் சொல்லி இருப்பார்கள் அபிகாயில். அதை கேட்டதும் அவனுடைய இருதயம் பாறை போல் ஆயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. கல்லை போல் ஆயிற்று. கல் போல அவன் இருதயம் இறுகி போயிற்று. அதன் பின்பு சுமார் ஒரு 10 நாட்கள் தான் அவன் உயிரோடு இருந்தான். கர்த்தர் அவனை அடித்தார். அவன் வாதிக்கப்பட்டு செத்து போனான். தாவீது போய் யுத்தம் செய்து நாபாலை கொல்லவில்லை. கர்த்தரே நேரடியாக நாபாலை அடித்து விட்டார். இது எதற்கு இன்றும் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் இப்படிப்பட்ட துர்க்குணம் இருக்கக்கூடாது. மன தாழ்மை உள்ளவர்களிடத்தில் யார் வேண்டுமானாலும் போய் பேசலாம். இந்த மனிதனிடம் போய் பேசு என்று சொன்னால், நான் போக மாட்டேன் அப்பா என்று ஒதுங்குகிறார்கள் மற்றவர்கள் என்றால், அவன் மகா துன்மார்க்கன், துராகிரதன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலை யாரிலும் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் சாந்தமாகவும் மன தாழ்மையுடனும் எப்பொழுதும் யாரும் வந்து நம்மிடம் நெருங்கி பேசும் அளவுக்கு நாம் எல்லோரிடமும் சகஜமாக இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எடுத்த உடனே காயப்படுத்தி முன்கோபத்தை காட்டி அப்படியெல்லாம் மிரட்டி கொண்டு இருக்கக்கூடாது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இருதயத்தை பண்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இதன் பின்பாக நாமால் இறந்த பின்பாக தாவீது ராஜா அபிகாயிலை அழைத்து வந்து திருமணம் செய்து கொண்டார். இப்படியாக அவர்களுடைய வாழ்க்கை நடந்தது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த இடத்தில் மிக கவனமாய் கவனிக்க வேண்டியது நாபாலின் இருதயம் எப்படிப்பட்டது, அதை நாம் கவனித்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட துர்க்குணங்கள் நம்மிடத்தில் இல்லாதபடி காத்து கொள்ள வேண்டும். ஆனால் தாவீதை பார்ப்போம். எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையிலும் தன் மகளை திருமணம் செய்து கொள் என்று சவுல் ராஜா சொன்ன போதும், ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றார். தன்னை தாழ்த்தினார். கடைசியில் வனாந்திரத்தில் எதுவும் இல்லாமல் அலைந்து திரிந்த போதும், நான் ஒரு தெள்ளுப்பூச்சி, என்னிடம் வந்து நீர் விரோதிக்கலாமா என்று சவுல் ராஜாவிடம் தாழ்த்தி கொண்டார். திறமைசாலி, மகா பராக்கிரமசாலி. ஆனால் துளியும் கர்வம் இல்லை. இதுவே கர்த்தருக்கு மிகவும் பிடித்த காரியம் தாவீதினிடத்தில். அதுதான் இருந்திருக்கிறது. என் இருதயத்திற்கு ஏற்ற மனிதன், எவ்வளவு இருந்தாலும் நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று சொன்னார். அது பொய் அல்ல, உண்மையான நிலை. எல்லா திறமையும் கர்த்தரே கொடுக்கிறார். அதனால் நான் ஒன்றுமில்லை என்று தாவீது சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இந்த பாடத்தை கற்றுக்கொண்டு இந்த வேத பகுதியை முடித்துக் கொள்ளலாம். கர்த்தர் உங்களை